வள்ளுவருடைய மனைவி பேரு தான் வாசுகி. ஆமா. வாசுகி என்ன பண்ணுவாங்க, அனுதினம் போய் உரக்கணத்துல தண்ணி இறைப்பாங்க. அப்படி தண்ணி இறைச்சிட்டு இருக்கும் போது வள்ளுவர் கூப்பிடுவாரு, வாசுகி அப்படின்னு கூப்பிடுவார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த வாளி உங்க நடுவீட்டுல பேசுற பேச்சுக்களை பாருங்க, சாமியார் மாதிரியா பேசுறீங்க நீங்க. என்ன மேடையில பேசல, நாகரிகமா பேசு. சரியா? இப்ப என்ன அநாகரிகமா பேசுனாங்க? புராணம் பேசு, ஏத்துக்கிறேன். இதிகாசம் பேசு, இலக்கியம் பேசு, கவி பேசு, திருக்குறளோடு பேசு, வரலாறு பேசு, ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு மேடையில ஒரு நாரரை பார்த்து நாகரிகம் இல்லாம அநாகரிகமா நடுவீடு, ஓர்த்தி வீடு, உள்ளு வீடுன்னு பேசுற பேச்சு என்ன அநாகரிகமா பேசுனாங்க? என்னமா பேசலையே? எந்த புத்தகத்துல நாரருக்கு நடுவீடு எழுதி இருக்கு? அவங்க கொம்பூசி விட்டு அவங்க கை தட்டினா நீ நடுவீடு, ஓர்த்தி வீடு, உள்ளு வீடு வச்சிருவியா? மேடையில மரியாதை பேசுவான். உங்ககிட்ட பேசுற நேரம் போய் முருகாட்ட பேசிக்குவேன். பேசுற அவசியம் இல்ல. இங்க வாங்க, இங்க வாங்க சாமி, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. ஏமா வள்ளிநாயகம் கேட்டு நீங்க வாங்க, கோவப்படாதீங்க. ஒரு வள்ளி கிட்ட போய் நடுவீடு, ஓர்த்தி வீடு பேசி அவர்கிட்ட நான் போய் முருகாட்ட கூட ஒரு மணி நேரம் பேசிக்கிறேன். சின்ன பிள்ளை நீங்க ஒரு தகப்பே மாதிரி. இங்க வாங்க, மன்னிச்சு விடுங்க. இங்க வாங்க, அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்கறேன். இங்க வாங்க, இங்க வாங்க. அம்மா வள்ளிநாயகம், அது என்னம்மா நடுவீடுன்னு நாகரிகம் இல்லாம? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாரதர் பூமியில முத இறங்கி மலை நார்த்தாமலை போய் கேட்டு பாருங்க. ஏன் ஊர்ல வந்து என்ன கேட்டு பாரு. அம்மா நீ பேச, ஏன் ஊர்ல வந்து என்ன கேட்டு பாரு. முதல்ல பேச்சு பேச்சா இருக்கேன். முதல்ல நடுவீடு, ஓர்த்தி வீடு, உள்ளு வீடு எந்த புத்தகத்துல இருக்கு? அவர் ஊர்னா என்னன்னு தெரியுதாமா? நார்த்தாமலையில போய் கேட்டு பாரு. அம்மா வள்ளிநாயகம், என்னங்கப்பா மேடையில பேசையில ரொம்ப அவசியம். பொருளை போட்டா கையில எடுத்துடலாம், வார்த்தை விட்டுட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. நடுவீடுன்னு எந்த புராணத்துல இருக்கு? ரொம்ப அவசியம். அவர் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பேசுறது இல்லையா? ஒரு சின்ன பிள்ளைங்கிற நிரூபிக்கிறீங்களே. நெஞ்சுவலி வந்துருச்சு. அவர் அனுபவம் என்ன, உங்க அனுபவம் என்ன? கவனமா பேசணுமா? அது என்ன நடுவீடுன்னு ஒரு பேச்சு? எந்த புராணத்துல இருக்கு நாரதருக்கு? அவர் கோவம் வருமா வராதா? நமக்கு முன்னாடி நிற்கிற நாரதர், அவர்கிட்ட பேசுனா எவ்வளோ மரியாதையாக பேசணுங்க அது தெரியலையே. நடுவிடு நடுவுனுங்கிறிய, அவர் கோவம் வருமா வராதா? இந்த பாருங்க, கோவத்தை பாருங்க. இனிமேல் இப்படிலாம் எந்த மேடையிலும் பேசாதே தயவு செய்து. நடுவிடாமல நடுவிடு. அவரே இருக்க வீடு இல்லாமல் ஊர் ஊரா சுத்துறாரு. அவரை போய்கிட்டு நடுவிடு நடுவிடு கோவம் வருமா வராதா? ஏப்பா அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? உன் வேலையை பார்ப்பு. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. 15 போட்டோ, 150 கையெழுத்து, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பட்டா, சிட்டா இதெல்லாம் கேட்டேன். லோன் கொடுக்க போறியா? நான் வீடு, நான் டெண்டர் கூட போட்டு உட்காந்துக்கிறேன். உன் வேலையை பாரியா? சொல்லுங்க, என்ன காரணம்? அந்த இடத்துல நிக்க அவ்வளவு சிறந்த கற்பத்தன்மை உடையவள் வாசுகி. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதனுக்கு இருக்கா இல்ல தெய்வங்களுக்கு இருக்கா? மனிதர்களுக்கு. அப்ப தெய்வத்துக்கு இல்ல. பேசுறீங்க கண்ண நோண்டி காக்காக்கி போடுறேன், புரியுதா? அப்படி சொல்லாம இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தல பேச்சு பேசுறீங்க, சட்டை பேசுறீங்க, சௌடால பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் ஆமா சாமி போட்டு வரதா அங்க இருந்து நான் வள்ளி பேச போறேன். தெய்வம் இல்லாம வர முடியாது. நான் என்ன பேசுறேன் காதுல வாங்கிக்க. நீயா கிறுக்கி மாதிரி கத்திட்டு இருக்க? நீ ஒரு நாரதர் பேசணுமா இல்லையா? வாதி பிரதமர் எதுக்கா சொல்றாங்க? நீ பேசணும் சுவாமி, நான் கேட்கணும். நான் பேசணும், நீ கேட்கணும். பேசுறாரு கொம்பு சொல்லுவாரு, நீ பேசிக்கிட்டுமா? அப்ப நாரதர் சும்மா நீ பேசு, நல்லா பேசுமா சுவாமி, பேசிக்கிட்டே இருமாப்பா. நாரதர் சார் என்னப்பா? என்ன என்ன நீ பஸ்ல போயில இப்படிதான் பேசிட்டு போவீங்களா? அந்த அம்மா நிப்பாட்டி அரை மணி நேரம் ஆச்சு, நீயும் பேசு, நீயே பேசு, நீயே பேசு. இப்ப நீங்க ஏன் பேசிட்டு இருக்க? இப்படிதான் சாமி. இங்க வருவே சாமி, நான் சிலையில சிலை செஞ்சு வச்ச மாதிரி இப்படி. ஆமா, ஒரு பேச்சாளர் உங்களை மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாரா மேடையில. அப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்கா விழா குழுவினர், இங்க வாங்க மணி ஆச்சு அப்படின்னு. அப்பதான் பேச்சாளர் வாட்சை பார்த்துருக்காரு. ஆஹா கோச்சுக்காது, நான் இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல அப்படின்னு. ஏ நீ வாட்சை தான் பார்க்கல, தேதியாச்சும் பாத்தியா? எந்த வாரம் ஆரம்பிச்சது இந்த நிகழ்ச்சி? போன வாரம் ஆரம்பிச்சது அந்த நிகழ்ச்சி. எதுக்கு சொல்றேன்னா, வள்ளிநாயகம் அப்படி வாடா, உள்ளபடியே சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல பாட்டு, நல்ல குரல் வளம், நல்ல பரதநாட்டியம், ஏதாச்சும் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. ஆனால் உங்களுக்கு எல்லாமே ஆண்டவன் திறமையை கொடுத்துருக்கான். என்ன ஜோரா அவர் தானே கைதட்டு கொடுக்கணும். சிறு வயசில் இவ்வளோ திறமை. ஏன்னா மேடையில் ஏறி பேசுகிறது கஷ்டம். அந்த எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஒரு 50-60 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஆள் மாதிரி பேசுறீங்க, பாடுறீங்க. உங்களுடைய அனுபவம் உள்ள ஆள் மாதிரி இருக்கும் உங்களுடைய நடவடிக்கை. போனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெள்ளித்தட்டு, தங்கத்தட்டு, கண்டத்தட்டெல்லாம் காசு கொடுத்தா கடையில் வாங்கலாம். இப்படி கைதட்டை வாங்கவே முடியாது. அது திறமை இருந்தால் தான் அவங்களே கொடுப்பாங்க.
இதுக்கு நிகர் எதுவுமே இல்லை. சரியா? அதாவது காலையில் நம்ம வாங்குற சம்பளமோ எல்லாரும் வசனம் பேசலாம், தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு எல்லா தட்டும் வாங்கலாம், கைதட்டுங்கிறத வாங்க முடியாதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை விட்டு அது ஆண்டை உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன். அதே சமயம் அருமையான ஆடியோ, நம்ம மீனால் ஆடியோ அருமையாக போட்டிருக்காங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. மாதம் 30 நாள் அவங்களுக்கு தான் சந்திக்கணும்னு ஒரு ஆசை, அந்த அளவுக்கு நீட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு அழகாக இப்போ அருமையான உபசரிப்பு வந்தோன்னு அந்த அக்கா வீட்டில் அந்த அண்ணன் வீட்டில். ஆமாம், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இப்படி சின்ன பிள்ளையா நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய, ஆனால் உங்களுக்கு பெற்றவங்களுக்கு தாங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்கல்ல. சின்ன வயசு எல்லாரும் குழந்தை வைக்கிறோம், எல்லா குழந்தையும் இங்கே வந்து நிற்க முடியுமானா முடியாது.